ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்களை நீங்கள் வழங்கலாம். ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம், விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காலை முதலே கோவிலில் அதிக கணக்கான பக்தர்கள் குவிந்து வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த வாரம் குடமுழுக்கானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 48 நாட்கள் அந்த மண்டல பூஜையானது நடைபெற்ற ஒரு சூழலில் கடந்த வாரம் முதல் அதிக அளவு பக்தர்கள் அந்த சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று ஆடி கிருத்திகை மற்றும் வார விடுமுறை என்பதால் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கோவிலுக்குள் ஆங்காங்கே தடுப்பு வேலிகளும் வைத்து கயிறும் கட்டி அந்த பக்தர்கள் வரிசையாக அனுப்பப்பட்டு வருகின்றனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த கோவில் முன்பு உள்ள அந்த கதவு அடைக்கப்பட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த பக்தர்கள் பேட்சாக அனுமதிக்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.